perform and experience create பண்ணது is very very creative. I'm so fortunate to work with them and their family to us. So and in the world create பண்ணதுக்கு my director Sudha Kungara ma'am and enter adukku for all of y'all, the audience, for entering this world of Parasakti. Thank you so much. SK sir, I know you're from Trichy. அதுக்கு தான் எனக்கு I can imagine எப்படி நீங்கள் எல்லாம் how you would be with the experience I had with sir. Ravi sir, உங்களோட debut as a villain. And Atharva sir, I think your charm is something, as you very rightly said, ஒரு கேள்வி, ஒரு responsibility. And இதுக்கப்புறம் எல்லாம் படம் பேசுது. ஸோ நான் சைலண்டாக Jan 10th ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் இந்த Jan 10 பராசக்தி பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை தேங்க்யூ. சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஐ ஹேவ் சம் கொஸ்டின்ஸ். ஓகே. சுதா மேமோட படங்களில் வந்து அந்த ஃபீமேல் கேரக்டரை அவங்க ஆர்க் பண்ணுற விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மனசில் பதியும். அது நம்ம அடுத்தடுத்து அவங்களோட படங்களில் பார்த்துக்கிட்டே வரும். இந்த படத்தில் ரத்னமாலாவை நாங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம்? ஒரு கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், ஒரு ரெபல், ஒரு ரெவல்யூஷனரி கேரக்டர். அண்ட் அந்த பீரியட்க்கு அப்படி தான் ஒரு ஐ திங்க் ஷி வாஸ் அஹெட் ஆஃப் டைம். ஸோ இப்படி ஒரு கேரக்டர் பண்ணது எனக்கு கூட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் யா, இந்த பொண்ணு அன்பு, the way she shows is very different. But it's very cute, it's very nice. கொஞ்சம் ரெபெல்லாக, கொஞ்சம் ஹார்ஷாக, ஆனால் அந்த பொண்ணு ஸ்வீட் தான். பரவாயில்ல, ஸ்வீட் தாங்க. நாங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது கூட எஸ்கே நான் பார்த்து போ 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 அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்கல்ல, எங்களுக்காக அந்த போ மட்டும் சொல்லலாம். நீங்கள் ஹீரோ பார்த்து, இல்லை உங்கள் ஃபேன்ஸை பார்த்து, இல்லை என்னை பார்த்து கூட சொல்லலாம். நல்லா இருந்துச்சு மேம், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. போ சூப்பர். தீபருக்கு போ, ப்ளீஸ் போ, இந்த ஸ்டேஜை விட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்லல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹேவ். நான் சில லைன் சொல்கிறேன், அந்த லைனுக்கு பொறுத்து யார் அப்படின்ற சொல்லலாம். இப்போ எஸ்கேனா இருக்காங்க, ரவிமோகன் சார் இருக்காங்க, அதர்வா அண்ணா இருக்காங்க, சுதா மேம் இருக்காங்க. இவங்க 4 பேர்த்துல யாருக்கு இந்த லைன் பொருந்தும் அப்படின்றத நீங்கள் சொன்னாங்க. ஓகே. மோஸ்ட் சீரியஸ் பர்சன் இன் த செட். சுதா மேம். எப்படி இருக்கும் மேம்? ஒரு ஆர்மி கேம்ப்னு சொல்லி சீரியஸ்னா வேலை பண்ணுறது ஆப்வியஸ்லி ஒரு டைரக்டர் ஷூஸு கொஞ்சம் சீரியஸ் தான், ப்ராப்பராக, அவ்வளோதான். ஃபுட் இன் த கேங் ஃபுட்டீஸ் தான், ஆப்ஷனே இல்லை. ஸ்ரீலீலா, ரத்னமாலா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் யாரு, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் யாரு? ஓகே, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ரவி சார், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அதர்வா சார். ரவி சார், இது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு சார். படத்துல ஆண்டனிஸ்டா பாக்குறோம், ஆனா வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. ஆமா, கரெக்டா ஒரு வில்லன் மாதிரி. ரீசன் ஏதாவது இருக்கா? எதனால சார்? ஐ திங்க் I don't know. அதர்வா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஐயோ, பக்கா. So மோஸ்ட் நாட்டி பர்சன் இன் தி செட். சில சேட்டைகள்லாம் பண்ணிட்டு நடக்காத மாதிரி. இல்ல சார், ஆப்ஷன் இல்ல. நாட்டியா யாரும் இல்ல. நாட்டுவா இருக்கு, நாட்டியா இல்ல. சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக நாங்கள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வந்து சென்னையை விட்டு வெளியில் பண்ணியிருக்கேன், தமிழ்நாட்டை சுற்றி பண்ணியிருக்கேன். பொதுவாக ஷூட்டிங் அப்படின்னாலே மதுரை கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை தஞ்சாவூர் பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க. அது என்னமோ தெரியல, லாஸ்ட் ஒரு வருஷமாக ஷூட்டிங் அப்படின்னா திருச்சி பக்கம் தான் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம், இப்போ லாஸ்ட் 1 இயராக நான் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் திருச்சியிலேருந்து இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பரிதாபங்கள், டிராவிட், சுதாகர் எல்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசரே வந்து திருச்சி சார்ந்தவர் தான். அதெல்லாம் தாண்டி நம்ம எஸ்கே பிரதர் வந்துட்டு திருச்சி வராங்க. ஸோ இப்போலாம் திருச்சி வரணுன்னாலே ஒரு தனி எனர்ஜி வந்துருக்கு.
ஸோ ரொட்டீன் ஆயிடுச்சு. இப்போலாம் திருச்சி லேண்ட் ஆன உடனே நேராக வந்து கண்ணப்பா மெஸ்ஸுக்கு போகிறது, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறது, ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போகிறது. இன்னும் ஐ திங்க் இன்னும் ஒரு 2-3 வாட்டி வந்தால் நான் திருச்சி பையனா ஃபார்ம் ஆயிடுவேன் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்தது. அண்ட் பராசக்தி பற்றி சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாருமே இன்னும் 2 நாளில் படத்தை பார்க்க போறீங்க. பட் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு படம் ஒரு சில டெக்கேட்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஒரு படம் வரும். அந்த மாதிரி ஒரு படம் தான் பராசக்தி. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். நான் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனல். ஜிவியோட 100வது படம். என்னோட ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் அவங்க சுதா கொங்காரா, அவங்க தான் டைரக்டர். அண்ட் அதை தாண்டி வந்து எஸ்கே சாரோட 25th ஃபிலிம். அண்ட் உங்களோட படத்தில் ஒரு சின்ன பங்கா நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஸ்ரீலீலாவோட முதல் தமிழ் படம். அண்ட் ரவி அண்ணா வந்து அவரோட கெரியர்ல ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த படத்தை நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் பராசக்தி வந்து நான் ஒரு விஷயம் அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி பண்ணும்போது நான் சொல்லிட்டே இருந்தேன். இப்போ வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, இந்த ப்ராப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் அது இங்கே திருச்சியில் நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ டு லிவ் திஸ் மூவி. சார், ஒரு சில முதல் கேள்வி சுதா மேம் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் அப்படின்றது தெரியும். பட் ஒரு ப்ரொஃபஷன் வந்த பிறகு கதை நல்லா இருந்தால் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. எந்த மொமெண்ட்ல நான் பராசக்தியில இந்த கேரக்டர் பண்ணியே ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணீங்க? மேம் கதை சொல்லுவாங்க. சுதா மேம் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். நான் பரதேசி பண்ண டைம்லேருந்தே தெரியும். ரொம்ப ரொம்ப நிறைய மெம்பர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் பேசணும். பட் ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு, நடக்கல. பராசக்தி எனக்கு வந்து சொல்லும்போது ஆகாஷ் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொன்னார், இந்த மாதிரி சுதா மேம் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் அவங்க சொல்றாங்கன்னா 100% நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஸ்கிரிப்டை படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே என்ன தோணுச்சுன்னா, இந்த சின்னதுரைங்கிற கேரக்டர் ரொம்ப க்ளோஸா நான் ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அண்ட் ஐ திங்க் இப்போ நீங்க ஸ்கிரீன் பாக்குறது ஒரு 50% சின்னதுரையா இருந்தாலும் 50% நான் இருக்கேன்றது ரொம்ப பெரும். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு டேக் அவே அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் பராசக்தியில இருந்து? மிகப்பெரிய டேக் அவே ஸ்ரீலீலா, ரவி மோகன் சார், சிவகார்த்திகேயன் பிரதர், இவங்க 3 பேர் தான் எனக்கு மிகப்பெரிய டேக் அவே. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலின்னு சொல்லுவாங்கல்ல, தீஸ் ஆர் co-stars லைக் மை ஃபேமிலி. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். Jan 10 படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக ரொம்ப கியூரியஸாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வேர்ட்ஸ். தேங்க்யூ. வணக்கத்துக்கு முன்னாடி நன்றி சொல்ல வச்சிடாதீங்க. உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் திருச்சி. ஒன்று, இந்த படத்தினால கண்டிப்பா நம்மளுடைய பள்ளியில் படித்த நம்ம சிவகார்த்திகேயனுக்காக ரொம்ப பெருமையா இருக்கு அவருக்காக எனக்கு. ஏன்னா இப்படி ஒரு படத்துல நடிச்சுட்டு இந்த ஊரை தேடி வந்து நான் இங்க வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லி அவர் வந்தது வந்து எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில எங்களையும் கூட கூட்டு வந்து உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி இந்த படத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றது ஒரு அழகான ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை நம்ம ஆல்ரெடி சென்னையில் பண்ணியிருக்கோம். ஒரு மாபெரும் ஒரு விழாவாக இருந்துச்சு, அதில் நாங்கள் எல்லாரும் இருந்தோம். அதே மாதிரி ஒரு விழா திருப்பி பண்ணோன்ற அவசியமே இல்லை. ஆனால் திருச்சி மக்களுக்காக பண்ண டான் பிக்சர்ஸ்க்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் நன்றி. அண்ட் இந்த ஒரு அழகான ஒரு பிரமிப்பான ஒரு விஷயத்தை வந்து பொங்கல் வரைக்கும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க, உங்களுடைய வீடியோஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆல் த பெஸ்ட். ஹாப்பியா இந்த ஒரு பிரம்மாண்டத்தை ரசிங்க. நான் படத்தையும் சொல்றேன், அதே மாதிரி இந்த ஒரு அழகான இந்த இவெண்ட்டையும் நான் சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம், திருச்சியில எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் என்னன்னா, எங்க அம்மா வளர்ந்த ஒரு திருச்சி. நான் எங்க அம்மா கிட்ட இருந்து நிறைய நல்ல குணங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். அது எல்லாமே இந்த வளர்ப்புல வந்தது தான். தேங்க்யூ ஃபார்
bringing great people into this world. ரொம்ப சந்தோஷம் திருச்சி வந்தது. கண்டிப்பாக திருப்பி வரணும்னு தோணுது. நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் திருப்பி வருவோம். சக்ஸஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக வருவோம்னு நிச்சயமாக நான் சொல்லுவேன். அண்ட் என்னுடைய ஒரு புது அவதாராக இருக்கும் கண்டிப்பாக பராசக்தி படத்தில் பாருங்க. எல்லாரும் நடித்தவங்க எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சிவா உள்பட அவரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சார் நல்லா பண்ணியிருக்கீங்க சார், பயங்கரமாக வரும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முதல் தடவை இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும்போது எப்படி இருக்கும் என்னன்ற ஒரு கவலை இருந்துச்சு எனக்கு. அது இப்போ இல்லை, நீங்களும் பார்த்து சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இந்த படம் சாதாரண ஒரு பொருட்செலவுலையோ எடுக்க முடியாது. அது ப்ரொடியூசர் உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒரு நாள் கரியில் படுத்திருப்போம், ஒரு நாள் ட்ரெயின் மேலே சண்டை போட்டுட்டு இருப்போம், ஒரு நாள் எங்கேயோ ஸ்ரீலங்காவில் தொங்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஷூட் பண்ணோம். ஆனால் அந்த அலுப்பு தெரியாமல் டைரக்டர் சுதா கோங்கரா மேம் எங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த படத்துக்காக இது நீங்கள் பண்ணுங்கன்னு நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்து எங்கள் எல்லாரையுமே பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ரவி கே சந்திரன் சார் சினிமோட்டோகிராஃபர், நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு. அவர் உடம்பு சரியில்லாமல் போச்சு, நடுவில் அவருக்கு ஷூட்டிங் அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வாரம் இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி இந்த படத்தை விடக்கூடாதுன்னு திருப்பி வந்து பண்ணார். ஸோ ஒரு படத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குது. எல்லாரும் அந்த உழைப்பை போட்டிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் அது தெரியப்படுத்தணுன்ற ஆசையில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், மிக சிறப்பாக வந்திருக்கு. நாங்கள் எல்லாரும் அது உறுதியாக நிச்சயமாக சொல்ல முடியும். அண்ட் ஜிவி பிரகாஷோட 100வது படம், இப்படி ஒரு படம். சிவாவுடைய 25வது படம், இப்படி ஒரு படம். அண்ட் இதில் ஸ்ரீலீலா இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க தமிழில், அதுக்கு இப்படி ஒரு படம். அண்ட் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தில் புது காம்போவாக இது இருக்குது. அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதர்வா வந்துட்டு நான் யாருக்காவது என்ன ரொமான்டிக் ஹீரோன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் கொடுத்த டைட்டில் தான் அது, அதனால தைரியமா சொல்றேன். எனக்கு அப்புறம் யாருக்காவது நான் இவர் தான் அடுத்த ரொமான்டிக் ஹீரோ தமிழ் சினிமாலன்னு சொன்னா அது கண்டிப்பா அதர்வாவுக்கு தான் இருக்கும். நானும் அவருடைய ஒவ்வொரு படங்களையும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஆல் தி பெஸ்ட் அதர்வா. இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுக்கும். இந்த ஒரு டீம் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், அதை நாங்கள் நம்புகிறோம். உங்கள் எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் ஜனவரி 10 அது வெளிவரும். தேட்டரில் போய் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே கேள்வி தான் சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ட்ரெய்லரில் லாஸ்ட் கட் எங்களுக்கு யாரை ஃபாலோ பண்ணுறதே தெரியல சார். உங்களை பார்க்குறதா, எஸ்கேனாவை பார்க்குறதா, உங்களை பார்க்குறதா, எங்களுக்கு அந்த மாதிரி ஃபயராக இருந்துச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு மானிட்டரில் பார்த்த மொமெண்ட்டோ, இல்லை 2 பேரும் ஃபர்ஸ்ட் சீன் நடிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் சில வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை பற்றி ஷேர் பண்ணலாம் சார். அதான் எல்லாரும் மேட்ச் ஆகுறவங்களான்னு பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸாக நடித்தா மேட்ச் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். இதில் மேட்சே ஆகக்கூடாது, 2 பேரும் 2 துருவங்களாக தெரியணும். ஸோ அப்படி தெரிகிறோமா தான் முதல்ல மானிட்டரில் போய் பார்த்தோம். சம்மந்தமே இல்லை. அவர் ஒரு மாதிரி இருக்கிறாரு, நான் ஒரு மாதிரி இருந்தேன். அவர் பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி, என் பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி. கதைக்கு அது தேவைப்பட்டது. ஸோ அந்த விதத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் நம்புறேன். ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க சார். வில்லனா ஃபர்ஸ்ட் படம்னு சொல்கிறீங்க. அந்த சாட்டிஸ்ஃபைங் மூமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல சார், அது மானிட்டரை தாண்டி இப்போ நீங்கள் டப்பிங் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. எப்படி இருக்குது சார்? எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறீங்க சார் இந்த படம் பண்ணது, ஒரு ஆண்டகனிஸ்டாக ப்ளே பண்ணது? சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே எனக்கு இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது இல்லைன்னா தூக்கமே வராது நைட் எனக்கு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு என்னுடைய நடிப்பில் இருக்குது. அது இந்த கேரக்டர் அந்த கேரக்டர்னு கிடையாது. என் ஸ்கில் ஒன்று தான். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஸ்கில்லை நான் ஒழுங்காக பண்ணேன் நம்பினா தான் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃப்ரேமில் என்னுடைய இல்லைன்னா டைரக்டர் ஓகேயும் சொல்ல மாட்டாங்க, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதனால நானும் சாட்டிஸ்ஃபைடாக தான் பண்ணேன். அண்ட் இதோட கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் எல்லாரும் பார்த்து சொன்னால் தான் எனக்கு வரும். சூப்பர் சார், தேங்க்யூ. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சார். வெயிட்டிங்லேயே வெளியே அங்கே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம திருச்சி மக்களை
பார்க்கறது அதை விட இன்னும் கூடுதல் சந்தோஷம். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே நான் காலேஜ் படிக்கும்போது கல்ச்சரல்ஸ் பண்ணது, அங்கே நிறைய பேர் கை தட்டினது, அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் காரணம் இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு. ஸோ அங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய் 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 ஹாய். நான் உண்மையில இவ்வளோ பேர் எதிர்பார்க்கல. நான் ஒரு குட்டி ஈவெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆகாஷ் பாஸ்கர் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவருக்கு நன்றி. ஏன்னா இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்ற கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் சென்னையில் ஆரம்பிக்கும் போது இது சும்மா பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. பட் அங்கே கிடைச்சது வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர்னு சொன்னாங்க. 90,000+ அவ்வளோ பேர் வந்து அதை பார்த்துட்டு போனாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்போ நான் ஆகாஷ்ட கேட்டேன், நெக்ஸ்ட் என்ன பிளான் கேட்டேன். நெக்ஸ்ட் நியூ இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். அண்ணா நம்ம ஊர் தானே அப்படின்னு சொன்னாரு. ஆகாஷும் கேம்பெயின் ஸ்டூடெண்ட், அவர் ஜூனியர், நானும் கேம்பெயின் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இங்க நடக்குதுன்றது சந்தோஷம். ஒரு 1965 நடக்கிற படம் இது. ஸோ அந்த படத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதை பார்த்தாலும் ஓகே, இல்ல படம் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னாலும் ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இது எல்லா டைமும் இது பண்ண முடியாது. இப்போ என்னுடைய மற்ற படங்களுக்கே இந்த மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா 65ல இருக்க காலகட்டத்தில் இருக்க பொருட்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. ஒரு 60 வருஷம் தாண்டி வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான ஒரு இடம் தான் இது. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க பாருங்க. இந்த படம் என்ன பேசுதுன்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படம் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த கதை உண்மை சம்பவங்கள் அடிப்படையானது, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். அதுவும் எப்படின்னா நம்ம மொழிக்காக, மண்ணுக்காக, தமிழுக்காக உயிரை விட்ட நிறைய பேர், அவங்களுடைய முயற்சி என்ன, தியாகம் என்னங்கிறத அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்ற மாதிரியான படம் தான் இந்த படம். இவ்வளவு பெரிய ஒரு நேர்மையான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஸ்டார்ஸ் எல்லாம் இதை பண்றதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இவ்வளவு பெரிய கதைக்கு தான் இவங்களுக்கு தேவைப்படுறாங்க. நான் அதர்வா ப்ரோல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதர்வா பிரதர் வந்து ஒரு சின்ன பார்ட்டா இருக்கேன்னாரு. அவர் மாதிரி ஒரு சாமிங்கா ஒரு அமேசிங்கான ஒரு ஆக்டரை கூட்டிட்டு வந்து சின்ன பார்ட்லாம் பண்ண வைக்க சொல்லி டெஃபினட்டா கேட்க மாட்டோம். அவரும் பண்ண மாட்டாரு, அதுவும் தெரியும். அவருடைய ரோல் சின்ன துறைன்னு என்னுடைய தம்பியா இதுல நடிச்சிருக்காரு. இப்ப உண்மையிலே பிரதர்ஸ் ஆயிட்டோம். ஒரு அண்ணன் தம்பி கதை இது. ஸோ அதர்வா அவர்களுக்கான இம்பாக்ட், அவர் ரோல் இந்த கதைக்கு கொடுக்குற இம்பாக்ட், படத்துக்கு கொடுக்குற இம்பாக்ட் ரொம்ப பெருசு. அது நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது புரியும். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சாமிங்கா இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளோ ரெபல்லாவும் இருக்கிறாரு. அண்ட் ஸ்ரீலீலா, அவங்களோட டான்ஸ், கியூட்னஸ், அதை தாண்டி அவங்களும் ஒரு ரிபல், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க. பேசிக்கா இந்த படம் ஒரு ஸ்டூடெண்ட் ரெவல்யூஷனை பத்தினது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு, ஒரு பவர் இருக்குல்ல, அதுதான் இந்த படம் இன்னும் ஸ்ட்ராங்கா பேசுது. ஸோ அப்படி ஒரு ரோல், ரத்னமாலான்ற ரோல் ஸ்ரீலீலாவோடது. ஸோ அவங்களோட ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ், அது ஒரு பேக்கேஜாக தான் இருக்கும் அவங்களோட ரோல். அண்ட் ரவிமோகன் சார், இன்னைக்கு நேற்று காலையில கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், என் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வில்லன், அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு நான் வில்லன். அப்படிதான் இந்த கேரக்டர்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 35 ஃபிலிம்ஸ் மேல ஹீரோவா நடிச்ச ஒருத்தர் வந்து இப்படி ஒரு ரோல் ஒத்துக்கிறாருன்னா இது ஒரு வில்லன் ரோல் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதுக்குள்ள அவ்வளோ லேயர்ஸ். அண்ட் அதே மாதிரி அவர் ஆள் பார்க்கறதுக்கு பயங்கர ஸ்டைலா இருக்காரு, அது நமக்கு தெரியும். அதனால ஸ்டைலிஷான வில்லனா வந்து போயிருவார் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஆள் வந்திருக்காரு. பட் அதை எவ்வளவு கிரேஸா பண்ண முடியும், அங்கதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில், டேலண்ட் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ அண்ட் எங்க எல்லாரையும் இதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தது சுதா மேம். அவங்களோட இறுதி சுற்று பார்த்திருப்பீங்க, அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது இல்ல? அதே மாதிரி சூரரை போட்டு பார்த்திருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பண்ற படம் பராசக்தி. ஸோ அவங்களுடைய ஸ்கிரிப்டும் அவங்களும் தான் காரணம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு. அண்ட் ஜிவியோட 100th ஃபிலிம். ஸோ ஒரு சாலிட் டீம், ஒரு சாலிட் ஃபிலிம், சாலிட் கண்டென்ட்டோட நீங்க தியேட்டர்ல வந்து பார்த்து சில படங்கள், மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஒரு ஹீரோவா நம்ம பண்ணும்போது ஒரு ஹீரோ அந்த கேரக்டர் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரியான கதைகள் தான் நம்ம பண்ணுவோம். அப்படிதான் வரும், அப்படிதான் பண்ண நினைப்போம். ஆனா இந்த படம் நான் பெரிய ஆள், நீங்க இருக்கவங்க பெரிய ஆள்ன்றது இல்லை. இந்த மண்ணும் மக்களும்
ரொம்ப ரொம்ப உயர்வானவங்க, அவங்களுக்குள்ள ஒரு போராட்ட குணம் இருக்கு, அதை காட்டுறதுக்கான படம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்துற விதமா இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போராட்டம் பத்தி இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நீங்க உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பசங்களை கூட்டிட்டு போய் இந்த படம் காமிங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்கன்றது இந்த படத்துல தெரியும். இதுக்கு மேல நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் மறுபடியும் நன்றி. இங்க இவ்வளவு பேர் இப்ப வந்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலா இன்னைக்கு நைட்டே நான் கிளம்புறோம். நான் திருச்சியில் இன்னும் நான் ஏற்கனவே போன இடத்துக்குலாம் நான் போகணும்னு நினைச்சேன், ஆனால் போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லா இடத்தையும் திரும்ப பார்க்கணும். தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், எல்லாருக்கும் லவ் யூ. இங்கே வாங்க, இப்படி வாங்க, ஏன் இப்படி வந்து நில்லுங்க. ஹாய் 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 ஹாய். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அந்த ரிலீஸ்னாலே அந்த எக்ஸாம்லாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். நாளன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் பராசக்தின்ற எக்ஸாம். எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, எவ்வளோ பதட்டமாக இருக்குது, அந்த டென்ஷன் எல்லாமே இருக்குமா எல்லா படமும் ரிலீஸ் ஆகும்போது? அதே மாதிரி தான் பராசக்தி. ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொன்றும் இருக்கும். ஏன்னா ஒரு சில படங்கள்ல ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம், அது எப்படி ரீச் ஆக போகுதுன்னு. இப்போ வந்து மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்றது மட்டும்தான். நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணியிருக்கோம். பட் எப்பவுமே நான் ஒன்று மட்டும் பிலீவ் பண்ணுவேன், நம்மளோட இன்டென்ட்டும் கண்டென்ட்டும் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்கும் அப்படின்றது, எல்லாமே நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய பிலீவ். ஸோ அப்படிதான் பண்ணியிருக்கோம் இந்த படம். ஸோ அதனால இப்போ அவங்கெல்லாம் பார்த்துட்டு இதில் எதில் நம்ம ரசிச்சு எதெல்லாம் அவங்க ரசிக்க போறாங்க, இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நம்புறேன் நான். இந்த படம் எல்லாருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஸோ அவங்க ரியாக்ஷன் தான் வெயிட்டிங். செலியன் நீங்கள் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும், படிக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக டப்பிங், ஃபைனல் அவுட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம். செலியன் எவ்வளோ ஃபயராக இருக்காரு. செழியன்றது வந்து அது சினிமாவில் இருக்கிற ஒரு தனி கேரக்டர், அப்படி சிலர் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. செழியன் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு வந்து இங்க இருக்கிற எல்லாருக்குமே தான். இங்க இருக்கிற எல்லாருமே செழியன் தான், இந்த படத்தோட கேரக்டர் தான். அதான் சொல்றேன், அதை பார்க்கும்போது அந்த உணர்வு வரும் டெஃபினட்டா. வீட்டில் எப்பயாவது செலியன் வந்து போவார். வீட்டில் செழியன் வந்து போவாரான்னா இல்லை, இதுல கொஞ்சம் ஃபோர்ஸான ஒரு ஆள். நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. நீங்களே தான் சொன்னீங்களே, நம்ம ரொம்ப சாஃப்டா அழகா அப்படியே பேசாம இருந்துட்டு போறது. செழியன் அளவுக்கு பயங்கர ஃபோர்ஸான ஆள். சூப்பர். நான் ஆரம்பத்திலே ஒன்று சொல்லியிருந்தேன், இக்னோர் நெகட்டிவிட்டி. அந்த நெகட்டிவிட்டியே பாவப்படுற மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. சூப்பராக அந்த நெகட்டிவிட்டியை எப்படி இக்னோர் பண்ணுறது, ஒரு சில டிப்ஸ் சொல்லலாமா? இப்போ இந்த சோசியல் மீடியாலாம் வந்த பிறகு டிஜிட்டல்லாம் நிறைய எவால்வ் ஆகணும். நெகட்டிவிட்டி எப்படி இக்னோர் பண்றதுன்னு அப்படியே இக்னோர் பண்றது. அதுக்கு நம்ம கிளாஸ்ல அதை பத்தி ரொம்ப எப்பவுமே நெகட்டிவான விஷயங்கள் தான் டக்குன்னு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். அது இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து அதுல ஒரு செக்டர், மொத்த சோசியல் மீடியாவே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, எவ்வளவு கனெக்ஷன்ஸ் நடக்குது. பட் நெகட்டிவ் தான் டக்குன்னு இதாகும். பட் ஆனா பேஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, பாசிட்டிவிட்டி ஸ்லோவா தான் க்ரோ ஆகும், ஒரு மரம் மாதிரி. ஆனா அதுதான் லைஃப் டைமுக்கு நிற்கும்னு நான் நம்புவேன். அதனால அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சு பாக்குறது. சூப்பர்ண்ணா. இது வந்து ஃபேன்ஸோட ரெக்வெஸ்ட். சிவாஜி படத்துல நம்ம தலைவர் சொல்லியிருப்பார், பராசக்தி ஹீரோடா அப்படின்னு. ஸோ இப்போ நீங்களும் பராசக்தி ஹீரோ, அதை திருச்சி மண்ணில் அந்த டைலாக் உங்க ஸ்டைலில் சொன்னீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதை சொன்னதான், பராசக்தி ஹீரோ எப்பவுமே நடிகர் திலகம் அவர்கள் தான். இது அவருடைய பிளஸிங் தான். ஸோ அந்த டைலாக் ஓகே நான் சொல்றேன், அது தலைவரோட டைலாக் ரொம்ப ஃபேவரட். அது பராசக்தி ஹீரோடா. சொல்லிடுறேன், பேரை கேட்ட உடனே சும்மா அதறதெல்லாம். சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. இன்ஸ்பிரேஷன், ஆல்வேஸ் இன்ஸ்பிரேஷன் தான். நீங்க ஏவில கூட சொல்லியிருந்தீங்க ஓடிட்டே இருப்பீங்கன்னு. ஓடிட்டே இருங்க. தண்ணி பாட்டில் மாதிரி அன்பை எடுத்துட்டு உங்க கூடவே வருவோம், உங்களை இன்னும் வேகமா ஓட வைப்போம். எல்லாரும் சேர்ந்து ஓடுவோம், சேர்ந்து ஜெயிப்போம், அவ்வளவுதான். We'll win big. Thank you, love you all. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். உங்களுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் ஒண்ணுமே யோசிக்காதீங்க, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். Thank you so much. Love you, man. Thank you. சின்ன photo session. I would like to call Sri Leela, Ravi Mohan sir and other ones.